அந்த முடிவை இப்போ ஒரு ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல யாராவது கேட்டிருக்காங்க எடுத்துக்கூடியா அப்படின்னா எங்க என்ன பண்ண போறாங்க? சரி, வாட் இஸ் லாங் டேர்ம் டிஜிட்டல் ப்ரிசர்வேஷன்? ஹவு லாங் இஸ் லாங் டேர்ம்? இதுதான் நிறுவனங்களை கேட்டா ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. உங்களுடைய நீங்க டிஜிட்டல் போட்டோ எடுக்கிறீங்களா, எத்தனை வருஷம் வச்சுக்கிட்டு நீங்க? அப்ராக்சிமேட்டா 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், 50 வருஷம், 500 வருஷம். ஒருத்தர் குடும்பத்துக்கும் ஒரு தேவை இருக்கும். நம்ம இப்போ டிஜிட்டல் போட்டோவில் ஒரு கஷ்டம்னு வச்சுங்களேன், சும்மா கண்டதெல்லாம் எடுத்து போட்டோ எடுத்துட்டு இருப்போம். அதனால இது இன்னொரு சிக்கல். இவ்வளோத்தையும் நம்ம வச்சுட்டு இருக்க முடியாது. நம்ம என்ன ஸ்டோரேஜ் என்ன சீப்பாக இருந்தாலும் தேடுறது கஷ்டமாயிடும். ஸோ ஒரு காலத்தில் நம்ம இது தேவை இது தேவையில்லைன்ட்டு நம்ம இல்லாட்டாலும் நம்ம பேர பிள்ளைங்க இதெல்லாம் நல்லா அப்படின்னு அரேஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம தாஜ்மஹால் இருக்கிற ஃபோட்டோ அவங்களுக்கு எதுக்கு தேவை அந்த மாதிரி. ஸோ ஏன்னா முக்கியமானது என்னன்னா என்னுடைய கொள்ளு தாத்தா எனக்கு கொடுத்துருக்காருல சொத்து, அந்த சொத்து எனக்கு வேணும் இல்லையா? நான் அந்த சொத்து தான் கேட்டுட்டு இருப்பேன். சப்போஸ் அவர் ஒரு சிடியில் போட்டு கொடுத்துட்டாரு, இந்த சொத்து முழுவதும் சென்னையில் இருக்கும் அண்ணா நகர் முழுவதும் மணிவண்ணனுக்கே சொந்தம், அப்பாடி ஒரே சந்தோஷமா போயிடும். இதை நான் எப்படி ப்ரூவ் பண்றது? இல்ல அண்ணா நகர் பூரா எனக்கு சொந்தம் அப்படின்ட்டு எப்படி நான் ப்ரூவ் பண்றது? கிடைக்குமா கிடைக்காத வேற விஷயம். நான் அரசாங்கத்துக்கிட்ட போய் இது பாரியா தாத்தா எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணணும். அவர் சிடியில் கொடுத்து வச்சிருக்காரு, விண்டோஸ் சிடியில் கொடுத்து வச்சிருப்பாரு. விண்டோஸ் இருக்குமா? 50 வருஷம் கழிச்சு விண்டோஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. அந்த சிடி கூட தாங்குமான்னு தெரியாது. சிடி ஒரு உயிர் 5 வருஷத்துலேருந்து 20 வருஷம் வரைக்கும் அதுவும் தாங்காது. சிடியும் தாங்காது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தாங்காது. அப்படியே பண்ணாலும் உள்ள ஒரு பிடிஎஃப்ல போட்டு வச்சிருந்தாருன்னா கோவிந்தா தான். அதுக்கு நான் ஸ்பெஷலாக ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு வச்சுட்டு இந்த பிடிஎஃப்ல என்ன இருந்ததுன்னு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிப்பான். சில சமயம் எடுப்பவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கு. இப்போ இதுதான் லாங் டேர்ம். இந்த மாதிரி ஒரு 3 தலைமுறை விட்டுட்டு நான் ஒருத்தருக்கு கொடுத்தா கூட அவனுக்கு விண்டோஸ்னா என்னன்னு தெரியக்கூடாது, இந்த சிடியை பத்தி அவனுக்கு என்னன்னு தெரியக்கூடாது, இந்த சிடி டெக்னாலஜியோ அல்லது ஃபைல் ஃபார்மேட்டிங் டெக்னாலஜியோ என்ன எதுவும் தெரியக்கூடாது, அவனுக்கு பிடிஎஃப்னு என்னன்னு தெரியக்கூடாது. ஏன்னா அது என்ன மாதிரி டாக்குமெண்ட்டும் சர்வை ஆகணும் நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. இருந்தாலும் இன்னைக்கு நம்ம கொடுக்கிற அந்த தரவுகள் அவனுக்கு கிடைக்கணும். இதுதான் நெடுங்காலம், இதுதான் டிஜிட்டல் ப்ரிசர்வேஷன். ஏன்னா நம்மளால முடியும் இன்னைக்கு. ஏன்னா இது நம்ம திருவள்ளுவர் எழுதினது இருக்கு இல்லையா, ஓலைச்சுவடி, அந்த ஓலைச்சுவடி என்கிட்ட சேரல, ஆனா அவர் எழுதின கருத்து என்கிட்ட சேர்ந்துடுச்சு. அதுதான் முக்கியம். ஆச்சா, என்னென்ன சேலஞ்ச்? இமேஜ் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இது இந்த ஃபார்மேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த ஜேபேக் எல்லாம் எத்தனை நாள் தங்கும்னு தெரியாது. மைக்ரேஷன் ஒரு தலைமுறைக்கு இன்னொரு தலைமுறைக்கு எப்படி எடுத்துட்டு போகணும், அதுக்கு பயிற்சி கொடுக்கணும். பயிற்சி கொடுக்கலன்னா சொதப்புவாங்க. அப்புறம் என்னுடைய சொத்து அண்ணா நகர் சொத்து போயிடுச்சு. அதனால தான் எனக்கு கிடைக்கல. காக்க தேவையான திட்டங்களும் செயல்களும். இ கவர்னன்ஸ் பார்த்தீங்கன்னா பாமினி, டேப், டேம், வானவில், என்னென்ன ப்ரொப்ரைட்டரி என்கோடிங் இருக்கோ எல்லாம், அது எல்லாத்தையும் இப்போ thousands ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இப்போ இருக்கு அரசாங்கத்துக்கிட்ட. அவங்க யூனிகோடுக்கு மாற போறாங்க. நேரடியாக மற்ற இனிமே வர ஆவணங்கள்லாம் யூனிகோட்ல எழுதுவாங்க. இது வரைக்கும் இந்த ஆவணங்கள்ல யூனிகோடுக்கு மாத்தினாங்கன்னா முதல்ல வச்சு இந்த ஆவணங்கள்ல கண்டிப்பா ப்ரிசர்வ் பண்ணி ஆகணும். இல்லாட்டா பின்னாடி கோர்ட்ல கேட்பாங்க, இவன் கன்வெர்ட் பண்றப்ப இவன் திருட்டுத்தனம் பண்ணிட்டான், இல்ல அவனுக்கு ஏதோ பக் இருந்தது. ஸோ கோர்ட்ல நான் ப்ரூவ் பண்ணணும், நான் ஒண்ணுமே பண்ணல, இதுதான் ஒரிஜினல் டாக்குமெண்ட். அந்த இது இருக்கு. வேர்டில் நான் சேவ் பண்ணேன், வேர்டு 1.0 வேர்டு 7.0 படிக்காது. அது என்ன பண்றது? அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் வெர்ஷன் டிபெண்டன்ஸ் இருக்கு. ஒரிஜினல் வச்சுட்டு இருக்கணும். எவ்வளவு நாள் ஒரிஜினல் வச்சுட்டு இருக்க முடியும்? ஒரிஜினல் வச்சுட்டு இருக்கணும், ஒரு காப்பி வச்சுட்டு இருக்கணும், மறு காப்பி வச்சுட்டு இருக்கணும், மறு காப்பி 100 வருஷம் 1000 வருஷம், எத்தனை வருஷம் அந்த காப்பி வச்சுட்டு இருக்க முடியும் மைக்ரேஷனுக்கு? ஆச்சா, உங்களுக்கு இன்னும் 3 நிமிடங்கள். 3 நிமிஷம் தானா? சரிதான், காலி நான். டெக்னாலஜி ப்ரிசர்வேஷன், டெக்னாலஜி எமுலேஷன், இன்ஃபர்மேஷன் மைக்ரேஷன். இது டெக்னாலஜி ப்ரிசர்வேஷன் எல்லா பிசியும் வச்சுட்டு இருக்கணும், அது முடியாது. எமுலேஷன் ஓரளவுக்கு வேலை செய்யும். இன்ஃபர்மேஷன் மைக்ரேஷன் தான் நம்ம ஓலைச்சுவடி ஒரு தலைமுறைக்கு மாற்றி கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுதான் லிமிட்ஸ் டு டெக்னாலஜி. இதுதான் நம்ம ஓலைச்சுவடிகள் ஒருவரும் பண்ணிட்டு இருக்கப்போம். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஓலைச்சுவடி, புது ஓலைச்சுவடி எடுத்துட்டு மஞ்சள் தைச்சிட்டு அதில் திருப்பி காப்பி பண்ணுவோம். அதனால தான் ஒரு தலைமுறையை மாற்றிக்கிட்டே போகும். அப்படி பண்ணுறப்போ there is always the possibility of errors in transmission. வேற வழி கிடையாது. அப்போ பல பேர் பண்ணி பல இடங்கள்ல இருந்து பண்ணிட்டு ஒப்பிட்டு பார்த்தோம்னா நமக்கு கிரிட்டிக்கல் எடிஷன் கிடைக்கும். திஸ் இஸ் அ சைக்கிள். இதான் மல்டிபிள் சைக்கிள். இது டிஜிட்டல் டேட்டாக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும்னு சொல்றாங்க. தேர் ஆர் மல்டிபிள் ஸ்டாண்டர்ட்ஸ் உலகம் போரா பண்ணிட்டு இருக்காங்க, அமெரிக்காவில் எல்லா இடத்துலையும். முக்கியமானது யாரு எழுதுனாங்க, எப்போ எழுதுனாங்க, என்ன பண்ணாங்க, அதான் மெட்டா டேட்டா. மெட்டா டேட்டா இல்லைன்னா அது குப்பை. இன்னைக்கு நம்ம திருவள்ளுவருடைய உண்மையான பேர் திருவள்ளுவரா இல்லை வள்ளுவக்குடியை சேர்ந்தவரான்னு தெரியாது. அதனால இதெல்லாம் வேணும். மச்சா
மாடல்ஸ், ஓகே, இதெல்லாம் அமெரிக்கர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கு, எய்ம்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்தி சென்ட்ரிக், தமிழுக்கு ஒன்றும் கிடையாது. இதுதான் என்னுடைய பரிந்துரைகள். 3 நிமிஷம் கரெக்டாக முடிச்சிட்டேன். அரசு, தனியார், பல்கலை எல்லாம் கூட்டுறவு இது செஞ்சாகணும், வேறு வழி கிடையாது. அரசுக்கு எப்படியும் வந்து ஆர்கைவ்ஸ் ஓரளவுக்கு பண்ணிடுவாங்க. நம்ம ப்ராப்பர்ட்டி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய கடமை பண்ணி ஆகும். நம்ம தனியார் இதுக்கு வந்து ஏதோ ஒரு தனியார் பிஸ்னஸ் வந்துடும். நமக்கு முக்கியமான இலக்கியங்கள் எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணணும்னா வந்து இது தேவை. நம்பகமிக்க பெட்டகம் தேவை. இதுதான் ஒரு இது. இப்போ யார் எழுதினாங்க, உண்மையில் என்ன எழுதினாங்க, அதில் திருத்தம் நேற்று கூட இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் கிரந்தம் இருந்ததா இல்லையான்றது வந்து ஃபில்டர் பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ணுவோம். இல்லாததை செருகுவோம், இருக்கிறத எடுப்போம். இதை வந்து எப்படி நம்பகமாக கொண்டு வருது? அதனால் யார் உருவாக்குறாங்களோ அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நம்பகம் மிக்க ஆட்களாக இருக்கணும். பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சி பண்ணணும், உலக தமிழோடு சேர்ந்து செய்யணும். ஆர்த்தர் கிளார்க் அப்படின்ற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரூல் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லுவார். எதை எடுத்தாலும் 3 பண்ணுன்ட்டு. அதான் சொல்லுவேன். 3 குறியீடு, யூனிகோட், டேஸ், அப்புறம் ISO 15919 ரோமன். 3 கிரியேட்டில் போடுங்க. 3 டெக்னாலஜி போடுங்க. PDF, HTML, வேறு ஏதாவது ஒன்று. 3 வெவ்வேறு நாடுகளில் சேமிச்சு வைங்க. தமிழ்நாடு, மலேசியா, சிங்கப்பூர், கனடா வச்சுக்கோங்க. யாரு நோண்டினாலும் சரி இன்னொருத்தன் கண்டுபிடிச்சிருவாங்க. 3 பேர் சேர்ந்து கூட்டா சேர்ந்து சதி பண்றது ரொம்ப ரேர். அதனால ரூல் ஆஃப் 3. தமிழ் இணைய பல்கலைக்கழகம் இதை ஒரு ஆணிவேரா வச்சிருப்பேன்னா நல்லா இருக்கும். இதுதான் என்னுடைய பரிந்துரை. வணக்கம். மிக்க நன்றி திரு மணிவண்ணன். அருமையான ஒரு கட்டுரை. அதிலும் குறிப்பாக தமிழ் ஆவணங்கள் அவற்றை பாதுகாப்பு என்ற முறையில் காரியங்கள் நடவடிக்கைகள் செய்து வருபவர்களுக்கு இந்த கட்டுரை மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது. அதாவது குறிப்பாக பிரச்சனை என்ன என்று தெரிந்தால்தான் அதற்கான வழிமுறைகளை நாம் செய்ய முடியும். ஆக பிரச்சனைகளை மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். ஒரு முறை டிஜிட்டல் இமேஜ் எடுத்துவிட்டால் அது முடிந்துவிட்டது என்பது அல்ல. ஆக அதனை முதலில் உணர்ந்து கொண்டால்தான் அதற்கான வழிமுறைகளை நாம் செய்ய முடியும் என்ற வகையில் அவரது கட்டுரை அமைந்திருக்கின்றது. இறுதியாக கொடுத்த அந்த பரிந்துரைகள் சிறப்பாக அமைந்திருக்கின்றன. என்னால் ஒழுங்காக படிக்க முடியல இங்கே, அதான் ஒரு பிரச்சனை. சரி, உங்களுக்கு இப்பொழுது 5 நிமிடங்கள் இருக்கின்றன. நல்ல கட்டுரைக்கு உங்களுக்கு நிச்சயமாக சந்தேகங்கள் இருக்கலாம். கேட்டு அந்த சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இப்பொழுது சார், நீங்கள் 3 இடங்கள் 3 குறியீடுகள் அப்படின்னு சொல்லி நம்பர் 3 சொல்லியிருக்கீங்க. அதுக்கு என்ன ரீசன்? ஏன் why not 6, why not 5? Can you tell me why? 3 பண்ணுறதே அதிகம். 3 கூட நான் எல்லாத்துக்கும் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். ஒன்று பாருங்க, மலேசியாவுக்கும் கனடாவுக்கும் தமிழ் ஆவணங்களை வந்து காப்பாற்றணுன்ட்டு என்ன கடன் இருக்கு? ஓரளவுக்கு இங்கே சிறுபான்மை மக்களுக்காக பண்ணலாம் அவங்க. ஆனால் 1000 வருஷமா அவங்க வந்து சிறுபான்மைக்கு வந்து அவங்க பணம் கொடுத்துட்டு பண்ணிட்டு இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கறது கொஞ்சம் அதிகம்தான். அதனால வந்து ரூல் ஆஃப் 3ங்கிறத வந்து ஆர்த்தர் சி கிளார்க் சொன்னது மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமான இது வந்து இந்த எகிப்து நாகரிகத்தில் அவங்க எழுத்து இருக்கு இல்லைங்களா, அது என்ன எழுத்துன்னு ரொம்ப நாளாக படிக்க முடியாமல் இருந்தாங்க. அப்புறம் வந்து திடீர்னு ஒரு நாள் ரொசட்டா ஸ்டோன் ஒரு அந்த இடத்துல கிடைச்சது. இந்த ரொசட்டா ஸ்டோன் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க வழக்கப்படி அவங்க படை எழுத்து, அப்புறம் ஆல்பபெட்டிக் ரைட்டிங் ஒன்று வச்சுருந்தாங்க, 3வது கிரீக், 3லையும் எழுதி வச்சுருந்தாங்க. 3லையும் எழுதி வச்சதுனால நம்மளால் அது படிக்க முடியாது. அப்படி மட்டும் 3லையும் எழுதி வைக்கலாம் வச்சுங்களேன், இன்னைக்கு வரைக்கும் அந்த எழுத்து கல்வெட்டுகளை நம்மளால் படிக்கவே முடியாது. அதனால ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு, பண்ணியிருக்காங்க. அதனால அது பரிந்துரைக்கிறேன். செலவையும் பார்க்கணும், அவ்வளோதான். அடுத்த கேள்வி சொல்லுங்க சார். உங்கள் இதில் ஆனால் இது பரவலாக பயன்படுத்தப்படுவதாக நான் கேள்விப்படுகிறேன். நான் ஒரு பாமரன். க்ளவுட் கம்ப்யூட்டிங் இருந்தால் இந்த இதை அவர் ஏற்றுவதனால் என்றைக்கும் அது நிற்கும் அப்படிங்கிற கருத்து உண்மையா பொய்யா? க்ளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லிட்டு அதை வச்சு க்ளவுட் கம்ப்யூட்டர் இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல சேமித்து வைக்கணும்.